லிசன் கேர்ஃபுல்லி. கண்டென்ட் கப்ளிங். கண்டென்ட் கப்ளிங் என்ன கப்ளிங் சொன்னா கண்டென்ட் கப்ளிங். இது என்ன டிசையர்டு? லீஸ்ட் டிசையர். ஏன்னா இது என்னவா இருக்கும்? கப்ளிங் என்னவா இருக்கும்? ஹையா இருக்கும். இதுல கப்ளிங் என்னவா இருக்கும்? ஹையா இருக்கும். கப்ளிங் ஹையா இருந்தா மேடம், சோபனா மேடம், ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். நல்லா பாருங்க. மினிமம் எத்தனை மாடியூல் வரணும்? 2 மாடியூல் வரணும். மாடியூல் 1, மாடியூல் 2. சரியா? அன்கப்பிள்ட் அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குமா? whether there is any relationship between these two things? No relationship. No relationship. When there is no relationship, okay va? When there is no relationship, okay va? coupling என்னவா இருக்கு? coupling என்னவா இருக்கு? lower. lower. coupling low-ஆ இருந்துச்சுன்னா இது என்னது? most desired. இது என்னது? most desired. இப்போ இன்னொரு சினாரியோ சொல்றேன். M1, M2 இதுக்குள்ள இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்ப கப்ளிங் என்னவா இருக்கு? ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹையா இருக்கு. ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்கு? ஹையா இருக்கு. கப்ளிங் என்னவா இருக்கு? கப்ளிங் என்னவா இருக்கு? ஹையா இருக்கு. ஹையா இருக்கு. சரியா? டிசையர்டு, டிசையர்டு, டிசையர்டு. நீங்க டிசையர்டு லீஸ்டா ஹையா? கப்ளிங் ஹையா இருந்தா விரும்புவீங்களா விரும்ப மாட்டீங்களா? கப்ளிங் ஹையா இருக்கு. will you accept it? will you accept it? say yes or no. say yes or no. coupling higher இருக்கு. will you accept it? no, definitely no. அப்ப என்ன அர்த்தம்? அது least desire. least desire. இப்போ புரிஞ்சிருச்சா? இப்போ புரிஞ்சிருச்சா? தயவு செஞ்சு 1 minute டைம் எடுத்துங்க. everyone take 1 minute time and understand and take this diagram in note. take this diagram in note. ஏனா क्वेश्चन வந்து desire பேஸ் பண்ணி தான் வரும். क्वेश्चन வந்து desire பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? எல்லாமே கான்ட்ராடிக்டரி டேர்ம்ஸா பார்க்கறனால உங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆகிருக்கும். டவுட் நாட் டவுட், இட்ஸ் a confusing term. ரைட்டா? so please do revision. please do revision and take down it in your note. It will help you. just to take it down and just give me a D in the chat room. this is least desire. coupling high. யாருக்கா டவுட் இருந்தா ப்ளீஸ் do ask. கேட்டுருங்க. எழுதிட்டு இருக்கீங்க அதானே? மேக் இட் ஃபாஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மேக் இட் ஃபாஸ்ட். நான் கொகஷன் முடிக்கணும்னு நினைச்சேன், நீ கப்ளிங் மட்டும் தான் முடிக்க முடியும் போலயே. கொஞ்சம் டக்குன்னு வாங்க. ரைட்டா? என்ன சொல்றா பாருங்க, கண்டென்ட் கப்ளிங்கோட டெஃபினிஷன் சொல்ற பாருங்க. one component references the other component. one component references the other component. இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன இதே ப்ரூவ் பண்ற பாருங்க. டேட்டாபேஸ் வச்சு ப்ரூவ் பண்றேன். minimum we need 2 table. if you are having a primary key foreign key relationship, minimum 2 table. minimum 2 table. This is, say for example, this is a parent table and this is a child table. This is a primary key of parent table and the child table will refer the parent table. நல்லா புரிஞ்சுங்க. the child table will refer the parent table. whatever modification you are making here will directly reflect over here. திருப்பி சொல்றேன், whatever you are modification you are making here will directly reflect over here. will reflect over here. then we can say this is a very high level coupling. very high level coupling. say yes or no. நீரும் நெருப்பும் படத்தை பார்த்திருக்கீங்களா? நீரும் நெருப்பும்னு ஒரு படம். நீரும் நெருப்பும்னு ஒரு படம். சரியா? எம்ஜிஆர் சார் நடிச்சது. எம்ஜிஆர் சார் நடிச்சது. 2 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க. 2 எம்ஜிஆர். அதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நீரும் நெருப்பும் படத்துலன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆரை கொண்டு போய் எங்கேயாச்சும் கட்டி வச்சு அடிச்சாங்கன்னு வைங்க, அது எங்கேயோ அடிச்சுட்டு இருப்பாங்க. காஷ்மீர்ல வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க அவரை மரத்துல கட்டி போட்டு. இன்னொரு எம்ஜிஆர் இங்க கன்னியாகுமரியில உட்கார்ந்து இருப்பாரு. இவருக்கு வலிக்கும், ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க, இவர் கத்திக்கிட்டு இருப்பாரு. அப்ப என்ன உங்களுக்கு புரியுது? வெரி ஹை லெவல் ஆஃப் கப்ளிங். சரியா? அப்போ one component references the other.
அப்ப காம்போனன்ட் டைரக்ட்லி மாடிஃபை தி காம்போனன்ட் டேட்டா. தெளிவா புரியுதா? அப்ப நான் இங்க கை வச்சா என்ன ஆகும்? when I am putting hand over here, one MGR, another MGR will directly reflect over it. Whatever changes I am making over here will directly reflect over here. Then what I can say is very high level of coupling. Just give me a see if you are able to understand. ரைட்டா? அடுத்தது பாருங்க காமன் கப்ளிங், கண்டென்ட் கப்ளிங், காமன் கப்ளிங். கண்டென்ட் கப்ளிங் இருக்கிறதுலே ஹை கப்ளிங், கண்டென்ட் கப்ளிங். யாரு? கண்டென்ட். இப்ப அப்படியே படிப்படியா என்ன ஆக போகுது? குறைய போகுது. படிப்படியா மழை குறையும்ங்கிற மாதிரி படிப்படியா இப்ப என்ன பண்ண போகுது? கப்ளிங் குறைய போகுது. அப்ப என்ன அர்த்தம்? காமன் கப்ளிங்னா காமன் டேட்டா ஸ்ட்ரக்சர், காமன் பிளாக். அப்ப நம்ம இது என்ன இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு ப்ரோக்ராமிங் எழுதும் பொழுது லைக் சி ப்ரோக்ராமிங் எழுதுறீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்க. மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேல ஐ எம் டெல்லிங் தட் இன்ட் ஐ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஓகேவா? மெயின் ஃபங்க்ஷன் மேல என்ன பண்ணிடுறேன்? இன்ட் ஐன்னு போட்டுறேன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்ட் கேன்னு போட்டுறேன். ஓகேவா? இன்ட் ஐ இஸ் அ குளோபல் வேரியபிள் அப்படின்னு நான் சொல்றேன். சே எஸ் ஆர் நோ? இன்ட் ஐ இஸ் அ குளோபல் வேரியபிள் நான் சொல்றேன். அப்ப இந்த குளோபல் வேரியபிள் இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் நான் எழுதுற ப்ரோக்ராம்ல 20 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு வைங்க. நான் எழுதுற ப்ரோக்ராம்ல 20 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஆல் த 20 ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஆக்சஸ் ஐ அப்படின்னு நான் சொல்றேன். சே எஸ் ஆர் நோ? ஆல் த 20 ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஆக்சஸ் ஐன்னு நான் சொல்றேன். சரியா? ஆனா கே யாருக்குள்ள நான் போட்டிருக்கேன்? கே யாருக்குள்ள நான் போட்டிருக்கிறேன்? மெயினுக்குள்ள போட்டிருக்கேன். அப்ப இந்த கேயோட ஸ்கோப் என்ன? வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் திஸ் கே? ஒன்லி இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன். சே எஸ் ஆர் நோ? த ஸ்கோப் ஆஃப் கே இஸ் ஒன்லி இன்சைட் த மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, அதை தாண்டி இது போக முடியுமா வெளில அப்படின்னா போக முடியாது. நாட் டிக்ளேர்னு எரர் அடிக்கும். எரர் அடிக்கும். இதுதான் விஷயம். அப்ப காமன் கப்ளிங் அப்படின்னு என்னன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிக்க போறாங்க குளோபல் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆர் குளோபல் டேட்டா, அண்ட் தேர் ஷுட் பி சம் காமன் பிளாக் ஃபார் ரீயூசபிலிட்டி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றேன்? காமன் கப்ளிங் சொல்றேன். அப்ப என்ன அர்த்தம்? காமன் கப்ளிங்னா காமன் டேட்டா டைப் அண்ட் காமன் ஃபங்க்ஷன். காமன் டேட்டா டைப் அண்ட் காமன் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? காமன் கப்ளிங். அப்ப ஒன் காம்போனன்ட் கெட் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் சோர்சஸ். இதுதான் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். லெட்ஸ் சே இந்த மாதிரி ஒன்னு இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா இதுதான் காமன் கப்ளிங் நான் பண்ண போற ஏரியா அப்படின்னா காமன் டேட்டா டைப் இங்க போட்டு வச்சிருக்கேன்னா இங்க இருந்து எங்க போகும் டேட்டா டைப்? என்னோட ஃபங்க்ஷனுக்கு வரும். இதுதான் எக்ஸாம்பிள். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்த கண்டென்ட் கப்ளிங் என்ன பண்ணுச்சு? இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துச்சு. ஒரு மாடிஃபிகேஷன் இன்னொரு மாடிஃபிகேஷனுக்கு லீட் ஆனிச்சு. பட் காமன் கப்ளிங்ல என்ன பண்றோம்? என்னோடதையும் யூஸ் பண்ணிக்கிறேன், அதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். சே எஸ் ஆர் நோ? If I am creating one function, I am eligible to use my own variables along with the global variable. அப்ப அந்த படிப்படியா மலை குறையிற மாதிரி படிப்படியா கப்ளிங் குறையிறவங்களால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? I hope you all are able to imagine it, right? Then the next one control coupling. Control coupling na enna? I am going to pass parameter between coupled component. அப்ப என்ன அர்த்தம்? இங்க பாருங்க module 1 இருக்குன்னு பாருங்க, module 2 இருக்குன்னு வைங்க. இந்த module 1 ல இருந்து தான் after module 1 completed I am going to module 2. After module 1 completed I am going to module 2. அப்ப என்ன பண்ணுவேன்? இந்த மாடியூல் முடியும் போது நான் flag equal to 1 ன்னு செட் பண்ணிடுவேன். இந்த மாடியூலுக்கு போகும்பொழுது if flag equal to 1 ன்னு நான் செக் பண்றேன் அப்படின்னா கண்டிஷனை பாருங்க. இங்க முடியும் போது நான் என்ன பண்ணிடுறேன்? எண்ட் கண்டிஷன் செக் பண்றேன். எண்ட்ல என்ன அசைன் பண்றேன்? flag equal to 1 ன்னு அசைன் பண்றேன். இந்த கண்டிஷன் M2 க்கு உள்ள போனோம்னா நான் என்ன பண்றேன்? flag equal to 1 நான் செக் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாடியூலுக்கும் மினிமம் கனெக்ஷன் இருக்கு. Say son, can you able to understand it? The control parameter that is passed between these two things. The control parameter that is passed between these two things is called flag. The control parameter is called flag. Just give me a see if you are able to understand it, my dear friends.